ஒரு 3 இலக்க எண்ணை ஒரு நம்பரால மல்டிப்ளை இப்ப பண்ண போறோம் டேபிளை யூஸ் பண்ணாம. உங்க குழந்தைங்க 2வது 3வது படிக்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகளும் இந்த சம்மை எளிமையா போட்டுடலாம். அது எப்படின்றத பார்த்துலாமா? முதல்ல 6 இருக்கா, 6 கோடுகளை நேரா வரைஞ்சுக்குங்க. 1 2 3 4 5 6 வரைந்தாச்சா? அடுத்தது கொஞ்சம் இடைவெளியை விட்டு 2 கோடுகளை வரைஞ்சுக்குங்க. 1 2. அடுத்தது கொஞ்சம் இடைவெளியை விட்டு 3 கோடுகளை வரைஞ்சுக்குங்க. வரைஞ்சாச்சா? முதல்ல இதுல இருக்கிற எல்லாத்தையும் வரைஞ்சிட்டோம். 6, அடுத்தது 2, அடுத்தது 3. இங்க எதால பெருக்கணும்? 4ஆல பெருக்கணும். 4ஆல பெருக்கணும்னா என்ன பண்ண போறோம்? 4 லைனை குறுக்கல போட போறோம். அவ்வளவுதான். 1 2 3 4. அப்ப இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. எங்கெல்லாம் 2 கோடுகளும் வெட்டி கொள்ளுதோ அந்த இடத்துல குழந்தைகளை மார்க் பண்ணி 1 2 3 போட சொல்லுங்க. இப்ப போடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அந்த ஆன்சர் எடுத்து அப்படியே அங்க போடலாமா? which is equal to 12க்கு 2 மட்டும் போடுங்க. மீதி என்ன இருக்கும்? 1 இருக்குமா? அந்த 1 இங்க ரெண்டாவது ஒரு பகுதியை ஆட் பண்றோம் பத்தி அது கூட சேர்த்துக்கணும். அப்ப நம்ம இந்த இடத்துல +1 நான் போட்டுக்கிட்டேன். சரியா? அடுத்ததுல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். 1 போட்டுட்டா அடுத்தது 2 3 4 5 6 7 8 9. ஸோ இப்போ 9 தான் வருது. அப்படியே போட்டாச்சு. அடுத்தது இப்போ இது 3வது பாகம் பெருசா இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. அடுத்தது பாருங்க 19 20 21 22 23 24. அந்த 24 எடுத்து அப்படி இங்க போட்டுருங்க. ஆன்சர் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விளையாட்டு முறையில நீங்க சொல்லி கொடுக்கும் பொழுது கண்டிப்பா ஈஸியா டேபிள் கத்துப்பாங்க. ஆமா தானே? இப்ப சொல்லி கொடுங்க. 6 4s are 24. அதே மாதிரி 3 4s are 12. இப்ப சொல்லி கொடுங்க. இப்ப சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியா குழந்தைங்க இந்த டேபிளை கத்துக்கும். உங்க குழந்தைங்க இந்த மாதிரியான நிறைய வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சவரை இந்த மெத்தட்ஸை உங்க வீட்டுல பயன்படுத்துங்க. தேங்க்யூ.